ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிப்போம். 1 Kings chapter 14 verses 1 to 3. ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே எரோபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். அப்பொழுது எரோபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ எரோபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடே சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்துக்கு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். நேற்று நம்ம பார்த்தோம், ரெகோபெயாமுடைய குறைகளினால, ரெகோபெயாமுடைய தவறான சகவாசங்கள், ரெகோபெயாம் ஆலோசனையை தள்ளிவிட்ட காரணத்தினால கர்த்தருடைய ஜனம் 2ஆக பிரிக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனம், யூதா ஜனம் அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டது. 10 கோத்திரம் 2 கோத்திரம் பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ அந்த இஸ்ரவேலுடைய அந்த 10 கோத்திரத்துடைய தலைவனாக ராஜாவாக எரோபெயாம் இருக்கிறார். அந்த எரோபெயாமுடைய மகன் பேர் தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அபியா என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அபியா வியாதியில விழுந்துட்டானா, மரண படுக்கையில் இருப்பது போல. இவர் பெரிய ராஜா, அதனால எல்லா மருத்துவ வசதிகள் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் எந்த மருத்துவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒருவேளை மரித்து போகிற நிலைமையில இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு நாட்கள் மறந்திருந்த அந்த தீர்க்கதரிசியை குறித்து எரோபெயாமுக்கு ஞாபகம் வருகிறது. நான் ராஜாவாவேன் என்று சொல்லி சொன்னவர் அந்த தீர்க்கதரிசி தான். அவர் அந்த ஊர்ல இருக்காங்க, சீலோங்கிற ஊர்ல இருக்காங்க, நீங்க போங்க. தன்னுடைய மனைவியை அனுப்புகிறாங்க. கர்த்தரை தேடி போகிறோம் என்று சொல்லி மற்றவங்க அறிந்து கொண்டா அது வெக்கம் போல அவருக்கு. அதனால நீ என்னுடைய மனைவி என்று சொல்லி யாருக்கும் தெரியக்கூடாது, வேஷம் மாறி நீ போ என்று சொல்லி மனைவியை அனுப்புகிறாங்க. அப்போ வேஷம் மாறி அந்த சகோதரி அந்த அகியாங்கிற தீர்க்கதரிசிட்ட போறாங்க. அந்த தீர்க்கதரிசிக்கு நீங்க கீழே வாசிப்பீங்கன்னா வயது அதிகமானதுனால கண்கள் மங்கள் அடைந்திருந்தது. அப்போ யார் வர்றாங்க யார் பேசுறாங்கன்னெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த சகோதரி வர்றதுக்கு முன்னாடியே அந்த தீர்க்கதரிசியோடு பேசுகிறாரு. எரோபெயாமின் மகன் வருகிறார், அவருடைய மனைவி வருகிறாங்க, வேஷம் மாறி வருவாங்க, அந்த மகனை குறித்து கேட்க வருவாங்க. நீ இன்னும் பதில் சொல்லணும் என்று சொல்லி எரோபெயாமை குறித்து தீர்க்க தரிசனமாய் அகியாட்ட ஆண்டர் சொல்லிடுறார். இப்போ இந்த சகோதரி வருகிறாங்க, நீ ஏன் வேஷம் மாறி வருகிற என்று சொல்லிட்டு என்ன நடக்க போகுது என்று சொல்லி சொல்லுகிறத பாருங்க. நம்ம அந்த வசனமும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் இதோ நான் எரோபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி எரோபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பை கழித்து போடப்படுகிறது போல எரோபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். எரோபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அவனுக்காக இஸ்ரவேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். எரோபெயாமின் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்தில் நல்ல காரியம் காணப்பட்டதினால் எரோபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளில் எரோபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்போதே இது நடந்தேறும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த இடத்துல உரைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எரோபெயாமுடைய டோட்டல் டிஸ்ட்ரக்ஷனை, டோட்டல் அழிவை இந்த இடத்துல ஆண்டவர் காட்டுகிறார். ஏன் அந்த அளவு எரோபெயாம் மேல ஆண்டுடைய கோபாக்கினை வந்துச்சு? ஏன் அந்த அளவு ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த எரோபெயாம்ங்கிற தீர்க்கதரிசி இந்த ராஜா மேல வந்துச்சு? ஆண்டவர் தான் எரோபெயாமை தெரிந்து கொண்டார். எரோபெயாம் நீங்க கவனிப்பீங்க, சாதாரணமான ஒரு மனிதனா தான் இருக்கிறாங்க. சடனா அந்த அகியா தீர்க்கதரிசி போய் அவரை நீ 10 கோத்திரத்தின் மேல் ராஜாவாக போகிற என்று சொல்லி சடனா ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவர் அகியா மூலமா எரோபெயாமுக்கு தெரியப்படுத்துகிறார்.
அதுக்கப்புறம் யெரொபெயாமுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது. ராஜாவாய் மாறுகிறார், 10 கோத்திரத்துக்கு ராஜாவாய் மாறுகிறார். சாலமோனுடைய மகனுக்கும் இவருக்கும் வாழ்நாளெல்லாம் யுத்தம் நடக்கிறது. சாலமோனுடைய மகனை எதிர்க்கிற அளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராஜாவாய், இஸ்ரவேலின் 10 கோத்திரத்துக்கு ராஜாவாய் யெரொபெயாமை மாறுகிறார். ஆனா இந்த யெரொபெயாமை பார்த்து அவருடைய இறுதி நாட்களில இப்படி ஒரு நியாய தீர்ப்பு, அவ்வளவு ஆண்டவர் அவனுடைய கோபாக்கினை இந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு டிஸ்ட்ரக்ஷன், அவ்வளோ ஒரு அழிவு யெரொபெயாமை மேல வருவதற்கு காரணம் என்ன? அதுதான் இன்னைக்கு காலையில பார்க்க போகிறோம். இந்த பகுதியில 4 குறைகளை, யெரொபெயாமுக்குள்ள இருந்த 4 குறைகளை ஆண்டவர் காட்டுகிறார். நம்ம ஏன் இதை தியானிக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையிலும் இந்த குறைகள் இருக்குமானா அது தேவனுடைய கோபத்தை நம்ம மேல வரவழைக்கும் என்பதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, எந்த சம்பவமும் எந்த வசனமும் ஆண்டு நமக்கு ஏன் வைத்திருக்கிறாருன்னா, கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படியாக ஆண்டு செய்கிறாராம். ஆண்டு ஒரு நாள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டு என்ன வச்சாலும் நமக்கு ஒரு எச்சரிப்புக்காக தான் ஆண்டு கொடுக்கிறார். அன்னைக்கு அவங்க அப்படி செய்தாங்க, அவங்க மேல என்னுடைய கோபம் வந்துச்சு. அப்ப நம்ம லைஃப்லயும் இப்படி இருக்குமானா தேவனுடைய கோபத்தை நாம் வரவழைத்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி யோசிச்சு பார்க்கணும். என்னென்ன காரணங்கள்? 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம வாசிப்போம் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். முதல் காரியம், ஆண்டவர் யெரொபெயாம்கிட்ட வைத்த ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னுடைய தாசனாகிய தாவீதை போல நீ இருக்கவில்லை. எந்த விஷயத்தை சொல்லுகிறாரு? அந்த 8ஆம் வசனத்துல 3 காரியத்தை பேசுறாரு பாருங்க. என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதையே செய்ய தன் முழு இருதயத்தோடு என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீது. அப்போ யெரொபெயாமுக்குள்ள தாவீதுக்குள்ள காணப்பட்ட இந்த ஒப்பற்ற குணாதிசயம் இருக்கல. அதனால அவனுடைய கோபம் வந்துச்சு. அப்ப இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. அப்ப நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் கற்பனைகளை கை கொள்ளணும். அடுத்தது வாசிக்கிறோம், அவர் பார்வைக்கு பிரியமானது, அவர் பார்வைக்கு செம்மையானதையே செய்யணும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். 3வது வாசிக்கிறோம், முழு இருதயத்தோடு அவரை நான் என்ன செய்யணும்? நான் பின்பற்றணும். அப்போ நான் ஒருவேளை அவரை பின்பற்றலாம், பிரியமானதை செய்யலாம், ஆனா அதுவும் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. பிரியமானதையே செய்யணுமா? அப்ப பிரியம் இல்லாததையும் செஞ்சு பிரியமானதையும் செய்து கலப்படம் ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லை. பல நேரம் அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறி விடுகிறது. ஒரு சில காரியத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம், ஒரு சில காரியத்தை பிரியப்படுத்தினா நமக்கு நஷ்டம், பிரியப்படுத்தினா நமக்கு ஒரு சில காரியம் நம்ம விரும்பினது நடக்காது. ஆகல அந்த வழியில நம்ம போக மாட்டோம். அந்த நேரத்தில் யெரொபெயாம் நமக்கு முன்னால வரணும். ஏன்னா யெரொபெயாம் ஆண்டவர் சொன்ன ஒரு சில காரியத்தை அழகா அப்படியே கீழ்ப்படிஞ்சாரு, ஆண்டவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு, ஆனா முழுமையா செய்யல, முழுமையா கர்த்தரை பிரியப்படுத்தவில்லை. அதே மாதிரி சொல்றாரு, நீ பின்பற்றின ஆனா முழு இருதயத்தோடு நீங்க என்ன செய்யல? பின்பற்றல. நமக்கு ஒரு பெரிய இது ஒரு எடுத்துக்காட்டு, நமக்கு ஒரு சவால். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? பிரியமானதையே செய்கிறோமா? இப்ப நம்மளால முடியுமா என்று சொல்லி கேட்டா, ஏசப்பா வாழ்க்கை தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஜான் 8:29. ஏசப்பா தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். யோவான் 8:29 நம்ம சேர்ந்து வாசிப்போமாங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்பவுமே ஏசப்பாவுடைய சாட்சி என்ன? பிதாவுக்கு பிரியமானவைகளை மட்டும்தான் செய்கிற வைராக்கியம் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் இதே கிருபையை தாங்க. எப்பொழுதும் அவருக்கு பிரியமானவைகளை மட்டும் பொழுது செய்கிற மக்களா எங்களையும் மாற்றுங்க ஏசப்பா. அங்க வாசிச்சோம், எனக்கு என் பார்வைக்கு செம்மையானதையே அவங்க செய்யணும், நீ செய்யல அப்படின்னு. அப்படின்னா நீ கலப்படமா நீ வாழ்ந்த, பிரியமானதையும் செஞ்ச, பிரியம் இல்லாததையும் நீ செய்த என்று சொல்லி ஆண்டவர் யெரொபெயாம் மேல குற்றம் சாட்டுகிறத பாக்குறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படி இல்லாம இருக்க உதவி செய்ய முடியும், பிரியமானதை மட்டும் செய்கிறவர்களா. இப்ப அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்துல அப்போ அந்த வசனம் சொன்னாங்க பாருங்க. 30வது வசனத்துல, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, கேட்கிறபடியே நியாயந்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியா, அவருக்கு சித்தமானதையே நான் தேடுகிறேன், அவருக்கு பிரியமானதையே நான் செய்கிறேன், ஆகையால் நான் தனியா இருக்கிறது இல்லை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எங்க வாழ்க்கையும் எப்பொழுது உங்க பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. அது மட்டுமல்ல, அந்த வசனம் சொல்லுது, முழு இருதயத்தோடும் கர்த்தரை
பின்பற்றினார் தாவீது. ஆனா நீங்களும் பின்பற்றினீங்க, ஆனா முழு இருதயத்தோடு நீங்க என்ன செய்யல, நீங்க பின்பற்றல. ஒரு வசனம் வாசிப்போம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அந்த யோவாசுங்கிற 7 வயசுல ராஜாவானார் யோவாசுங்கிறவர், அவருடைய மகன் பேரு அமத்சியா. அந்த அமத்சியாவுடைய ஒரு சாட்சி அந்த இடத்துல பார்ப்போம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. முழு மனதோடு அப்படி செய்யவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது செம்மையானதையே செய்யணும், அவரையே பின்பற்றணும். ஆனா அது முழு மனதோடு என்ன செய்யணும், நான் செய்யணும். இப்ப இந்த விஷயத்துல நம்ம கூட குறை இருக்கும். நான் ஒரு காரியத்தை செய்வேன், ஆனா முழு மனசா நான் செய்கிறேன். ஒரு ஊழியத்தில் ஈடுபடுகிறேன், யாருக்கும் ஒரு உதவி செய்கிறேன், சபை கூட்டத்துக்கு நான் வருகிறேன், நான் முழு இருதயத்தோடு வரலன்னா அது ஆண்டருக்கு என்ன இல்லை, ஆண்டருக்கு பிரியம் இல்லை. மனுஷங்க பார்க்கலாம், நான் ஊழியம் செய்கிறேன், நான் சபைக்கு வருகிறேன், ஏழைகளுக்கு உதவி செய்கிறேன், ஒரு சில பக்தி காரியங்களை ஈடுபடுகிறேன், வெளியே பார்த்து நான் நல்லவங்களா மற்றவங்க தீர்ப்பு செய்யலாம். ஆனா ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். இட் இஸ் நாட் a whole hearted devotion. முழு இருதயத்தோட என் பக்கமா நீங்க வரலையே, எனக்கு அது பிரியம். அதான் இந்த இடத்துல ஆண்டவர் வேதனையா சொல்லுகிறார். அவன் செய்தாங்க, ஆனா முழு இருதயத்தோடு செய்யவில்லை, உன்னுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். சபை நான் என்னன்னு சொல்லி சொல்லும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. வாலிபருக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை. வாலிப வாழ்க்கையில வரக்கூடிய பல இச்சைகள் வருகிறது. அந்த இச்சையின்படி அவங்க செய்யக்கூடாதுன்னா சபையின் ஐக்கியத்துல கண்டிப்பா ஈடுபடணும். அப்ப அந்த இடத்துல சபையிற்கு ஒரு டெபினேஷன் ஆண்டு இடத்துல கொடுக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 Timothy chapter 2 verse 22. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சபையின் ஐக்கியத்துல தேவ பிள்ளைகளோடு இணைஞ்சிருக்கணும். அப்ப இந்த சபையின் ஐக்கியத்தை குறித்து அவர் கொடுக்கிற ஒரு பெயர் என்னன்னா, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஒரு கூட்டம். கர்த்தரை மட்டும் முழு இருதயத்தோடு பரிசுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கூட்டம் தான் சபை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப யெரொபெயாம்ட்ட ஆண்டவர் சுட்டி காட்டின பாவம் என்ன? என் கற்பனைகளை நீ தாவீதை போல கை கொள்ளவில்லை, என் பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்கிற மனுஷனா நீங்க இருக்கவில்லை, முழு இருதயத்தோடு என் பின்பற்றின தாவீதை போல நீங்க இருக்கவில்லைன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒன்று. இரண்டாவது, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனம் வாசிப்போம் பாருங்க. 9வது வசனம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். உனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய். இரண்டாவது, ஆண்டுடைய பாரம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைங்க மற்றவங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சிறந்தவர்களா இருக்கணும். இந்த பார்வோனோடு ஆண்டவர் பேசும்போதெல்லாம் உன் ஜனத்துக்கும் என் ஜனத்துக்கும் கண்டிப்பா நான் என்ன செய்வேன், வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிறது, இந்த பாவம் நிறைந்த சமுதாயத்துல இருக்கிறோம், அவங்களுக்கு அது தப்புன்னே தெரிகிறது இல்லை, கோணலும் மாறுபாடான சந்ததி தான். அவர்கள் நடுவில் நம்ம எப்படி இருக்கணுமா, குற்றமற்றவர்களா நம்ம வித்தியாசமா இருக்கணும். அவர்களை ஆண்டு வேதனைப்படுகிறதுன்னு, அவர்களை போல கூட நீ இல்லையே, அவர்களை விட இன்னும் அதிகமா பொல்லாப்பு நீ செய்து விட்டாயே. இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சபையில வந்த ஒரு பாவத்தை ஆண்டு சுட்டி காட்டுகிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். அப்ப ஆண்டு வேதனையா சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறது. அஞ்ஞானிகள் கூட இப்படி செய்ய மாட்டாங்க, என் ஜனங்க செய்யறாங்களே. அப்ப ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதுன்னு, அவர்களை விட நம்ம டிஃபரெண்டா இருக்கணும், அவர்களை விட நம்ம மேன்மையானவர்களா இருக்கணும், அவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம லைஃப் வித்தியாசமா இருக்கணும். ஒரு வேறு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொல்றாரு, 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஒரு வசனம் வாசிப்போம் பாருங்க. அன்றைக்கு வேதபாரகர் பரிசேயர் ஒரு டிஃபரெண்ட் கிளாஸா இருந்தாங்க. அவங்க வித்தியாசமா வாழ்ந்தாங்க, அவங்க உட வித்தியாசமா இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருந்துச்சு, ஜனங்க அவங்கள மரியாதை செலுத்தினாங்க. அப்ப அவர்களையும் தன்னுடைய சீஷரோடு ஒப்பிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு. மத்தேயு 5:20 வாசிப்போம்.
வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களை போல கூட உங்க வாழ்க்கை இல்லைன்னா நீங்க எப்படி பரலோகம் வர முடியும்? என் பிள்ளைங்கன்னு சொல்லி சொல்லுகிறீங்க, என்னுடைய சீஷர் என்று சொல்லி சொல்லுகிறீங்க, அவர்களுக்குள்ள இருக்கிற நீதி கூட உங்களுக்குள்ள இல்லையே. எத்தனை தடவை உலக மக்கள்கிட்ட பழகும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, அவங்களுக்குள்ள தங்க குடும்பத்தை பார்த்து கொள்ளுகிற விதம், அவங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாடு, அவங்க வாழ்க்கை முறை, நிறைய தடவை நம்ம பிள்ளைங்க அப்படி இல்லையேங்கிற வேதனை வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்ல நீங்க அப்படி இருக்கக்கூடாது, அவர்களை விட என்னுடைய பிள்ளைங்க வித்தியாசமா இருக்கணும், அதிகமா இருக்கணும். எரோபெயாம் ஆண்டுக்கு வைத்த குற்றச்சாட்டு என்ன? அவர்களை விட நீ மோசமா இருக்கிற, அவர்களை விட நீ அதிகமா பொல்லாப்பு செய்த. என்ன பெரிய பொல்லாப்புன்னாங்க, இந்த எரோபெயாமுடைய ஒரு கன்னிங்னஸ் என்னன்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சாலமோன் கட்டின தேவாலயம் தான் போனவங்க. அப்போ அது எங்க இருக்கு? யூதா கோத்திரத்துல தான், அவங்க இடத்துல தான் இருக்கிறது. அப்ப எரோபெயாம் என்ன நினைச்சிட்டாரு, இந்த 10 கோத்திரத்தாரும் பஸ்கா பண்டிகை அந்த மாதிரி பண்டிகைகளுக்கெல்லாம் அங்க போய் ஆகணும் அவங்க. அப்ப அங்க போனாங்கன்னா எப்படியோ ரெகோபெயாம் தாம் பக்கமா என் ஜனங்களை இழுத்துக் கொள்வாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொண்டு போட்டுருவாங்க, எனக்கு ராஜ்யம் இல்லாம போய்விடும். ஆகையால் அவர்கள் அங்க போகக்கூடாது என்பதற்காக பெத்தேலினோ தானிலோ 2 கன்றுக்குட்டிகளை வச்சு அங்கேயே நீங்க போறீங்க, இங்கேயே நீங்க வணங்கலாம் என்று சொல்லி இங்க ஜனங்களை விக்கிரக ஆராதனைகளை கொண்டு போனான். எரோபெயாமுடைய பாவம் என்னன்னா, அவன் மட்டும் பாவம் செய்யல, ஜனங்களும் என்ன செய்தாங்க? பாவம் செய்ய வைத்தாங்க. அது ஆண்டு ஒரு இடத்துல, நிறைய இடத்துல அந்த வார்த்தை வரும். ஒரே ஒரு வசனம் மற்றும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். எரோபெயாமை பத்தி சொல்லும் போதெல்லாம் நிறைய இடத்துல இந்த வார்த்தை நம்ம பார்க்க முடியும். எரோபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்து நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றார். எரோபெயாம் மட்டும் செய்யல, ஜனங்களை என்ன செய்தாங்க? பாவம் செய்யவே. அந்த ஆண்டு அவ்வளவு வேதனைப்படுத்துச்சு. அதனால ஆண்டு அவனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எல்லாரை விட அதிக பொல்லாப்பு செய்த, ஆகல இந்த நியாய தீர்ப்பு உங்க மேல வரும். நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். புறஜாதிகள் நடுவில் இருக்கிறோம், கம்பெனியில இருக்கிறோம். நிறைய தடவை ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் வேலையில வித்தியாசம் இல்லாம போய் விடுகிறது. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற நீதி நமக்குள்ள இல்லாம போய் விடுகிறது. அவர்கள் பர்ஃபெக்டா நடக்கிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க ரொம்ப அசால்ட்டா நடந்து விடுகிறாங்க. ஆண்டுக்கு அது வேதனை. உலக மக்கள் மத்தியில் நம்முடைய வெளிச்சம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்க. எரோபெயாம் அப்படி இருக்கவில்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். 3வது குற்றச்சாட்டு என்னன்னா, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் பாருங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். உனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணினாய். 3வது ஆளுடைய குற்றச்சாட்டு என்ன? என்னை கோபப்படுத்தும் தெரிஞ்சிருந்தோம், நீ விக்கிரகங்களை உண்டாக்கி அதை பணிந்து கொண்டு ஜனங்களையும் பணிந்து கொள்ள வைத்தார். 3வது, இந்த நியாய தீர்ப்பு எரோபெயாம் மேல வந்ததற்கு காரணம் என்ன? இது ஆண்டவரை புரோவோக் பண்ணும், ஆண்டவரை கோபப்படுத்தும் தெரிஞ்சிருந்தோம் எரோபெயாம் இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போறாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம வாழ்க்கை ஆண்டவரை பிரியப்படுத்துவதா இருக்கிறதோ அல்லது நம்மளை பார்க்கும்போது கோபப்படுற மாதிரி இருக்கிறதா? ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம லைஃப்ல சொல்லுவோம், கோபமா வருது, அவங்கள பார்த்தாலே, அவங்க செய்யறது பார்த்தாலே கோபமா வருதுன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்தா இன்னைக்கு சந்தோஷப்படுறாரா, பிரியப்படுகிறாரா, அல்லது கோபம் வருகிற மாதிரி நடக்கிறதா? பைபிள் அங்கங்க சம்பவங்களை வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு விதர்ட் ஹேண்ட், கை சூம்பி போன கையுடைய ஒரு மனுஷன் தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அது சப்பத்து நாள். அப்போ குற்றப்படுத்துறதுக்காக ஜனங்க ட்ரை பண்றாங்க, இவர் இன்னைக்கு இவங்களை சுஸ்தப்படுத்துவாரா, பார்க்கல அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி. அப்போ அந்த மனுஷனை எழும்பி நிற்க சொல்லுகிறாங்க ஆண்டவர். எழும்பி நிற்க சொல்லி, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ எது நல்லது என்று சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, உங்க ஆடு மாடு குழிக்குள்ள விழுந்திருக்கிறது, ஓய்வு நாளில் அப்படியே விட்டுருவீங்களா, தூக்கி விட மாட்டீங்களா? அது இந்த மனுஷன் ஓய்வு நாளில் இப்படி இருக்கிறாங்க, இவரை சொஸ்தப்படுவது சரியா இல்லையான்னு கேட்டபோது எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க. அவங்களுடைய அந்த அன்பில்லாத அந்த காரியத்தை பார்த்து கர்த்தர் கோபம் அடைந்தார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். நீ கையை நீட்டுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, கை சுகமாகிறதுன்னு வாசிக்கிறோம். தேவாலயத்துக்குள்ள போகிறாரு, தேவாலயத்துல கர்த்தரை துதிக்க வேண்டிய இடத்துல, ஜெபிக்க வேண்டிய இடத்துல வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. சத்தம், ஆடு மாடுகளின் சத்தம், காசுடைய சத்தம் கேட்கிறது, வேதனைப்படுகிற, சாட்டை எடுக்கிற, சுத்திகரிக்கிறார். ஆண்டவர் கோபம் கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுல ரொம்ப முக்கியமா சபையின் காலத்துல ஆண்டவர் கோபப்படுத்துகிற ஒரு காரியம் யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆண்டவர் எல்லாத்துக்கும் பரிகாரமா சிலுவையில மரிச்சு முடிச்சிட்டார். ஏசப்பா தான் நமக்கு சொல்யூஷன், எல்லாத்துக்கும் அவர் தான் நமக்கு முடிவு. அப்ப அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஜான் சாப்டர் 3 verse 36, யோவான் 3ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிப்போம்.
குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அப்ப சபையின் நாட்களில ஒரே ஒரு காரியம், தேவனை கோபப்படுத்துவது என்ன? எல்லாத்தையும் செய்து முடித்து அவர் மேல நம்ம என்ன செய்யாம போகும்போது, விசுவாசியாம போகும்போது, அவிசுவாசிகள் அந்த நரகத்துக்கு யார் போவாங்கன்னு சொல்லி சொன்ன போது அவிசுவாசிகள் என்கிற பெயர் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல நம்ம வாழ்க்கையின் எல்லாத்துக்கும் சொல்யூஷனா இயேசுவை பார்க்கிறோமா? அவர் சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த செய்து முடித்த கிரியை மேல நான் விசுவாசம் வைக்கலன்னா, அதனாலதான் விசுவாசம் இல்லாம என்ன செஞ்சாலும் பாவம் என்று பைபிள் சொல்லுகிறேன். என்ன விசுவாசம்? கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம். அவர் சிலுவையில செஞ்சு முடிச்சாருன்னு விசுவாசிக்கிறோம். இப்ப தேவன் மேல விசுவாசம் வைக்காம போகும்போது, ஏசப்பா மேல விசுவாசம் வைக்காம போகும்போது தேவ கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் சொல்லி வாசிக்கிறோம். அதாவது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம் மட்டுமல்ல, எப்பவுமே நம்ம மேல கோபமா தான் ஏசப்பா இருப்பார். அதாவது இயேசுப்பா பூமிக்கு வரும்போது தூதர்கள் பாடினாங்க, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி பாடினாங்க. கோபத்துல இருந்த ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக தான் இயேசுப்பா இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அந்த ஆண்டவரை விசுவாசியாம போயிட்டா தேவனுடைய கோபம் மறுபடியும் நம்ம மேல நிலைச்சு நின்று கொண்டுதான் இருக்கும். ஆராய்ந்து பார்ப்போம். முதல் காரியம் பார்த்தோம், யெரொபெயாம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதையே செய்யல, முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றல, வார்த்தையை கீழ்ப்படியில என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவது, யெரொபெயாம் எல்லாரை பார்க்கிலும் இன்னும் பாவத்தை செய்தான். ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மற்றவங்களுடைய நம்முடைய நீதி அதிகமா இருக்கணும்னு ஆண்டரை எதிர்பார்க்கிற. மூன்றாவது, ஆண்டவரை கோபப்படுத்துகிற காரியத்தை செய்தாங்க. கடைசியா அதே வசனத்தை மறுபடியும் வாங்க, 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்துடைய கடைசி பகுதி பாருங்க. திரும்பி 9வது வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். உனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தாய், எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளி விட்டாய். கடைசியா அந்த ஏக்கம் என்னன்னா, உன்னை விட்டு புறம்பே என்னென்ன செஞ்சுட்ட, நீ தள்ளி விட்டுட்ட. கர்த்தர் தான் நம்மளை தள்ளி விடணும். ஆனா சாதாரண மனுஷன் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நம்ம லைஃப்ல இது இப்படி நடக்குமா? ஆண்டவர் தள்ளி விட முடியுமான்னு சொல்லி வாசிக்கும் போது, ஆண்டவரையும் நம்ம நேற்று முந்தின நாள் நம்ம பார்த்தோம், ஆண்டவரையும் ஆண்டுடைய வசனத்தை பிரித்து என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நான் தள்ளி விடுவேனா, ஆண்டவரை தள்ளி விடுவது போலதான் அர்த்தம். நீங்க உள்ள வராதீங்க, ஆண்டரை பார்த்து நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம நினைப்போம். ஆனா வசனத்தை நம்ம தள்ளி விடுகிறோம். வசனம் சொல்லுகிறது ஏதோ ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வழியில போக போறோம். அப்ப வசனம் ஞாபகம் வருகிறது. இந்த வசனத்தை நான் தள்ளி விடும் போது யாரை தள்ளி விடுகிறேன், ஆண்டவரை தள்ளி விடுகிறேன். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நல்ல சத்தியம் தெரிஞ்சவங்க, பிரசங்கம் பண்ணுகிறவங்க, அவங்கள பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல வேதனையா சொல்றாரு, உனக்கு என்ன நியாயம் இருக்கு, என்னுடைய நியாய பிரமாணத்தை எடுத்துரைக்க உனக்கு என்ன நியாயம் இருக்கு, என்ன குற்றச்சாட்டு ஆண்டவர் வைக்கிறாருன்னா 17வது வசனம் பாருங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிப்போம். சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். கர்த்தருடைய வசனத்தை தான் முந்தின வசனம் சொல்லுகிறது, நீ என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கிறாய், என் உடன்படிக்கை உன் வாயினால் சொல்லுகிறாய், ஆனா என்னுடைய வார்த்தைகளை நீ உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். யெரொபெயாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னை நீ புறம்பே தள்ளினாய், யூ ரிஜெக்டட் மீ, யூ காஸ்ட் மீ பிஹைண்ட் யுவர் பேக். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் என்னை தூக்கி எரிஞ்சிட்ட. வேதனையா ஏசப்பா சொல்றாரு, இனி என் முதுகுக்கு பின்னால ஏசப்பா இருக்கிறாரா, என் கண்ணு முன்னால ஆண்டவர் இருக்கிறாரா, என்ன செஞ்சாலும் அவரை பிரியப்படுத்தி நம்ம இன்னைக்கு செய்கிறோம். ஆராய்ந்து பார்ப்போம். இப்படி செஞ்சதுனால யெரொபெயாம் மேல அவ்வளவு கோபம், ஆண்டுடைய கோபம் வந்துச்சு. வெறும் அந்த சின்ன பையன் மட்டும்தான் நார்மலான சாவா, அந்த அபியாங்கிற பையன் மட்டும்தான் எல்லாரும் அடக்கம் பண்ணுவாங்க. வேற யாரையும் நார்மலான சாவு வராது. நாய்கள் சாப்பிடும், குருவிகள் சாப்பிடும், கழுகுகள் சாப்பிடும் என்று சொல்லி வேதனையான ஒரு முடிவு அவங்க மேல வந்ததுன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டுகிட்ட அப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்மகிட்ட குறைகள் இருக்கிறதுனால தான் ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார். முழு இறுதியத்தோடு ஆண்டரை பின்பற்றுகிறோமா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை மட்டும் செய்கிறோமா, அல்லது கலப்படமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறதா ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் எங்க கூட குறை இருக்கு சுவாமி, ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம நாங்க வாழுகிறோம். உண்மையாவே அவங்கள விட எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல சமாதானம் இல்ல, ஒரு மனம் இல்ல, எங்க பிள்ளைங்க வளர்ப்புல நாங்க குறைவுபடுகிறோம். என்னெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கு, உண்மையா கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எங்களை மன்னிங்கன்னு சொல்லி சொல்வோம். யெரொபெயாமுடைய முடிவு நம்முடைய முடிவா இருக்கக்கூடாது. அதனால ஆண்டவர் நீ காலையில பேசுகிறார், அர்ப்பணிப்போம். தேவனை கோபப்படுத்துகிற வாழ்க்கை வாழாம தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவரை பின்னால தூக்கி எரிகிறவர்களா இல்லாம, வார்த்தையை பின்னால தூக்கி எரிகிறவர்களா இல்லாம
கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் முன்னால வைத்து வாழுகிற வாழ்க்கை வாழ்வோம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளில எங்க முன்னால வைத்த இந்த எச்சரிப்புகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உடைய கற்பனைகளை கை கொள்ளவும், உமக்கு பிரியமானதை மட்டும் செய்யவும், கலப்படம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்க வாழவும் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்துகிற வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரே, உலக மக்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். ஆண்டவரே, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நாங்க உங்க பிள்ளைங்க. ஆண்டவரே, நாங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாங்க விசேஷித்தவர்கள். இந்த எண்ணத்தை எங்களுக்கு தாங்க. அவங்க அப்படி பேசலாம், அவங்க அந்த மாதிரி முடிவெடுக்கலாம், அவங்க அந்த மாதிரி செலவு பண்ணலாம், ஆனா எங்களுக்கு அது தகுதியானது அல்லவே. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. வார்த்தையை தூக்கி பின்னால எரிகிறவர்களா இல்லாம வசனத்துக்கு நடுங்குகிறவர்களா, வசனம் வந்துச்சுன்னா அதுக்கு மேல நாங்க கண்டினியூ பண்ணாதவர்களா, எப்பொழுதும் கர்த்தரை முன்னால வச்சு என் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கையை ஆண்டவரே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபை கொடுங்கய்யா. குறைகள் இருக்கிறதுனாலதான் நீ காலையில சுட்டி காட்டுகிறீங்க. எனக்குள்ள இருக்கிறதப்பா, எங்க சபைகளில இருக்கிறதப்பா, எரோபயாமுக்கு வர வேண்டிய வந்த முடிவுதான் எங்களுக்கும் வரணும். ஆனா இரக்கத்தினால கிருபையினால எங்களை மன்னிச்சு 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 தொடர்ந்து எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்க. எங்களுக்காக சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க. உங்க மேல விசுவாசம் வச்சு விசுவாசத்தினால இந்த சோதனைகள் எல்லாம் நாங்க ஜெயம் எடுத்து வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து இறுதியில் உம்மோடு கூட சிங்காசனத்திலிருந்து அமர எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.